அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 22 புதன்கிழமை அன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு மிக உகந்த வழிபாட்டு முறையில் இந்த சஷ்டியும் ஒன்று. அதுவும் வளர்பிறையில் வர்ற இந்த சஷ்டிக்கு அவ்வளோ ஒரு விசேஷம், அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட வைக்கிற எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அது விரைவில் அவரோட அருளால் நடந்தேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுவும் இந்த வளர்பிறை சஷ்டியில் நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு விரத முறையாக இருக்கட்டும், ஒரு நல்லது செய்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த சஷ்டி திதி, அதாவது இந்த வளர்பிறை சஷ்டி திதி அமாவாசையிலேருந்து 6வது திதி அப்படிங்கிறது தான் இந்த சஷ்டி திதி. முருக பகவான் அப்படின்னாலே 6 அப்படிங்கிற எண் அவருக்கு மிக மிக உகந்த ஒரு எண். அதே போல் இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது 6வது திதி. அதுவும் இந்த வளர்பிறையில் வர்ற இந்த சஷ்டி திதியில் நம்ம அவருக்கு செய்கிற இந்த வழிபாட்டு முறைகள் நம்மளோட வாழ்க்கை முறையை மேலே நல்ல ஒரு வளர்ச்சியை மேம்படுத்தும். கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் உபவாசம் இருக்கலாம். அதாவது சாப்பிட்டுட்டு சில பேர் இருப்பாங்க, ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை சாப்பிடாம இருப்பாங்க. சில பேர் 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை சாப்பிடாம இருப்பாங்க. 3 வேளையும் சாப்பிடாம கூட பால் பழம் மட்டும் சாப்பிட்டு சில பேர் இருப்பாங்க. நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, ஐப்பசி மாதம் வர்ற பெரிய சஷ்டியில் மகா சஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை அவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணல, நான் விரதம் இருக்க ஆரம்பிக்கணும், எனக்கு முருக பகவானுக்காக விரதம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இந்த வளர்பிறை சஷ்டி எந்த மாதமாக இருந்தாலும் சரி, அதுவும் இந்த சித்திரை மாதம் வருகிற இந்த வளர்பிறை சஷ்டியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட விரத முறைகளை நீங்கள் தொடங்கலாம். விரதமாக தான் இருக்கணும், சுத்தமாக சாப்பிடாம தான் இருக்கணுமா, என்னோட உடல்நிலைகள்லாம் அதுக்கு ஒத்துழைக்காது அப்படின்னா கண்டிப்பாக அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களோட உடல் நல முறைக்கு எந்த விரதம் நீங்கள் மேற்கொள்ளலாமோ, 3 வேளையும் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் அவர் நினச்சி நீங்கள் விரதம் இருக்கலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இது போல் அவர்களோட பாடல்களை நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவர் நினச்சே அன்னைக்கு அவர் நினச்சிக்கிட்டே அன்னைக்கு முழுக்க உங்களோட வேண்டுதலை நீங்கள் வைக்கும் பொழுது, இந்த விரத முறைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, விரத முறைகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறுங்க. விரைவிலேயே நிறைவேற்றி கொடுப்பார் அந்த முருக பகவான். அதனால் நீங்கள் அன்னைக்கு என்ன செய்யுங்க, ஒரு தாம்பாள தட்டி எடுத்துக்கோங்க, சின்னதாக ஒரு தட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிரிஞ்சி இலை, பெரிய பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு இலையை நல்ல சுத்தமான இலையா, பூச்சிகள் இல்லாத இலையா ஒரு இலையை சுத்தப்படுத்தி அதில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு நட்சத்திரப்பூ. நட்சத்திரப்பூ அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். அதனால் நட்சத்திரப்பூ ஒன்று எடுத்துக்கோங்க. மிளகு 3 மிளகு எடுத்துக்கோங்க. அந்த மிளகு எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, தீய சக்திகள்லாம் ஓட ஓட விரட்டி நல்ல சக்திகள், ஒரு நேர்மறை ஆற்றல் நமக்கு கொண்டு கொடுக்கக்கூடியது முக்கியமான ஒரு பொருள் இந்த மிளகு. அதுவும் இந்த மிளகு முருக பகவானுக்கு மிக உகந்த வழிபாட்டு முறைக்கு மிக உகந்த ஒரு பொருள். அதனால் மிளகு 3 எடுத்துக்கோங்க. அடுத்தது 6வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான பொருள் இந்த சுக்கு தாங்க. முருகனுக்கு உகந்த முக்கியமான பொருள்கள் அந்த சுக்கும் ஒன்று. அதனால் அந்த சுக்கு ஒரு துண்டு, அதையும் அதை கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு தாம்பாள தட்டில் வச்சுக்குங்க. வச்சுட்டு அந்த பிரியாணி இலையில மட்டும் நீங்கள் சிகப்பு கலர் ஸ்கெட்ச் பென்னால் உங்களோட வேண்டுதல் என்னவோ, எனக்கு தன தானியம் சேர வேண்டும், நான் ரொம்ப கடனில் இருக்கேன், என்னோட கடன்கள் தீர வேண்டும், இல்லை நான் குழந்தைக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுமுருகா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதுங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல்கள், உங்களோட வேண்டுதல்கள் நிறைய இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல்கள், முக்கியமான வேண்டுதல்கள், இது ரொம்ப நாளாக நடக்கலை எனக்கு அந்த வேண்டுதல், அதனால் நான் இதுக்கு சஷ்டி விரதம் இருந்து நான் முருக பகவான்கிட்ட வேண்டணும் அப்படின்னா அந்த ஒரு வேண்டுதல்களை அந்த பிரியாணி இலையில எழுதிடுங்க. இந்த தாம்பாள தட்டில் இந்த 6 பொருள்களையும் வச்சுருங்க. என்னென்ன பொருள்கள் இருக்குதுன்னா, பிரிஞ்சி இலை 1, அதில் தான் உங்களோட வேண்டுதல்களை எழுத போகிறீங்க. 3 மிளகு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அடுத்தது நட்சத்திரப்பூ 1, சுக்கு ஒரு துண்டு. இது எல்லாத்தையுமே நீங்கள் முருக பகவானோட பாதத்தில் வச்சு இந்த சஷ்டியில் எப்போ இதை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யமகண்டம் ராகு காலம் இல்லாத நேரமாக பார்த்து உங்களோட வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. அந்த சஷ்டி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
சஷ்டி வந்து புதன்கிழமை அன்னைக்கு காலையிலே வந்துடுதுங்க. இது வந்து மறுநாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால வந்து நீங்கள் காலையிலேருந்து அன்றைக்கி இரவு முழுவதும் எப்போ வேணுனாலும் உங்களோட வேண்டுதல்களாக வைக்கலாம் முருக பகவான்கிட்ட. அதனால் வந்து ஒரு நெய்வேத்தியமாக உங்களோட என்ன முடியுது அன்றைக்கி வந்து பால் பாயசம் அப்படிங்கிறது வந்து முருக பகவானுக்கு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லா வீடியோலையும். பால் பாயசம் அப்படிங்கிறது முருக பகவானுக்கு மிக உகந்த நெய்வேத்தியத்தில் ஒன்று. அதனால் பால் பாயசம் செஞ்சு வச்சு இந்த சஷ்டி திதி அன்னைக்கு அதை நீங்கள் வந்து நெய்வேத்தியம் செஞ்சு தீப தூப ஆராதனை காமிச்சு நான் சொன்ன இந்த 6 பொருட்களை தாம்பாளத்தில் வச்சு அவர் காலடியில் வச்சு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. வச்சுட்டு திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஹாலில் வச்சிடலாம். அந்த 6 பொருட்களையும் ஹாலில் வச்சுருங்க. ஹாலில் வந்து கால் படாத இடமா ஓரமாக வச்சுருங்க. வர்றவங்க கண்ணில் கூட படலாம், ஆனால் காலில் மிதிப்பட்டுறாமல் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியதும் தீய சக்திகளை உள்ளே விடாமல் வெளியில் விரட்டி அடிக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு பொருட்கள். அதுவும் இந்த சஷ்டி திதி அன்னைக்கு நம்ம இதை செய்யறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விசேஷங்க, பல நன்மைகள் நம்மளை தேடி வரும். நம்ம தீய சக்திகள்லாம் வெளியேறி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்மளை தேடி வரும். நமக்கே ஒரு நம்பிக்கை கிடைக்குங்க. அதை நம்ம தினமும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நல்ல ஒரு நம்பிக்கை வரும். இதை வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னா அடுத்த சஷ்டிக்கு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்த சஷ்டிக்கு இதே போல் எடுத்து வச்சு நீங்கள் வழிபாடை செஞ்சுட்டு அடுத்த இதை வந்து நீர்நிலைகளில் போட்டுருங்க. இல்லை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதுசாக அதை எடுத்து வச்சு உங்களோட வழிபாடை செஞ்சு வச்சுட்டு ஹாலில் கொண்டு வந்து நீங்கள் வச்சுருங்க. எல்லார் கண்ணிலையும் பண்ணலாம், வீட்டில் உள்ளவங்க எல்லார் கண்ணிலையும் பண்ணலாம். அதனால் தப்பு கிடையாது. வரவங்க கண்ணிலையும் பண்ணலாம், அதனால் வந்து எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற அந்த பால் பாயசம் குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த பால் பாயசத்தை கொடுங்க. இல்லை பக்கத்தில் இல்லைன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த நெய்வேத்தியம் செஞ்சுட்டு அந்த பால் பாயசத்தை குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் இந்த வளர்பிறை சஷ்டியில் செய்கிற இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கையையும் நீங்கள் வேண்டிக்கிற அத்தனை நல்ல காரியங்களும் உடனே நடந்தேறும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே அது ஆன்மீக வீடியோஸ் தான் நான் முக்கால்வாசி போடுறேன். குறிப்புகள், சமையல் குறிப்புகள், கிச்சன் குறிப்புகள்லாம் போடுவேன். அதனால் வந்து உடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.